மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் வந்து தைராய்டு ப்ராப்ளம். லேடிஸ்க்கு ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 8 பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம உடைய சாப்பாடு சரியில்லை, லைஃப் ஸ்டைல் சரியில்லை, வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை. ஒரு காலத்தில் பார்த்தா ரோட்டில் வந்து நம்ம உங்கள் அம்மா அப்பாவை கேட்டு சொல்லுவாங்க, ரோட்டில் உப்பு ஊற்றிட்டு போவாங்க, கல் உப்பு ரோட்டில் விற்பாங்க, கூட வச்சு ஊற்றிட்டு போவாங்க. அப்போல்லாம் நோ தைராய்டு ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம், உப்பு ஒரு காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நம்ம சாப்பாடை வந்து கஞ்சியை வந்து வடித்து சாப்பிடுவோம். அப்போல்லாம் சுகரே கிடையாது, இப்போ நிறைய சுகர் இருக்குது. அதே மாதிரி அப்போல்லாம் பிளாஸ்டிக்கே கிடையாது, அப்போ கேன்சரும் கிடையாது. நிறைய அப்படி இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த தைராய்டு என்ன கேட்டிங்கன்னா, எப்படி அதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம அதை குணப்படுத்தலான்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் தைராய்டுன்னு பார்ப்போம். அது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். அது தெரிஞ்சிக்காமல் நம்ம அந்த சப்ஜெக்டில் போக முடியாது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய இந்த இடம் இருக்கு பாருங்கள், இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம், இந்த வாய்ஸ் பாக்ஸ். இதுக்கு கீழே வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் ஒரு கிளாண்ட், எண்டோக்ரைன் கிளாண்ட். அதான் தைராய்டு கிளாண்ட். அதுக்கு 2 லோப்ஸ் இருக்கும், அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கும், 1.5 சென்டிமீட்டர் விட்த்து. சின்னம்தான், ரொம்ப சின்னமாக இருக்கும். 5 சென்டிமீட்டர் ஹைட்டு, 1.5 சென்டிமீட்டர் விட்த்து, 20 கிராம் அவரோட வெயிட்டு. கலரை வந்து ப்ரௌனிஷ் ரெட் கலராக இருக்கும் அந்த கிளாண்டு. அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் பேர் வந்து T3 and T4, தைராக்சின், தைராக்சின். அதுதான் நம்ம பாடி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது, மெட்டபாலிசம், க்ரோத் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட் அது. அந்த ஹார்மோன் முக்கியமான ஹார்மோன் சேர்ந்துகிட்டு இருக்கு. இந்த T3, T4 ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பாடிக்கு எவ்வளோ தேவையோ அது கிடைக்கல, கம்மியாக இருக்குது. அதே மாதிரி TSHன்னு சொல்லுவோம், அது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இங்கே சுரக்கும், நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டில். இந்த T3, T4 வந்து கம்மியாக சுரந்து TSH ஜாஸ்தி சுரந்தா அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம். அதே T3, T4 ஜாஸ்தியாக சுரக்குன்னு வச்சுக்கோங்க, ஓவர்ஃப்ளோ. நம்ம பாடிக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ ஜாஸ்தி சுரந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நமக்கு தேவைக்கு மேலே சுரக்குது அது T3, T4. அப்போ TSH வந்து கம்மியாக சுரக்கும், அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். 2 தான் மொத்தமே, ஒன்று ஹைப்போ, ஹைப்பர். யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா லேடிஸ் தான் மெயினாக வரும். அவங்க தான் ஜாஸ்தி இதில் வந்து கஷ்டப்படுறாங்க. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும், மெனோபாஸ் முடிஞ்ச ஒன்றா வரும், அதே மாதிரி குழந்தை பிறந்த ஒன்றா வரும். இதுதான் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க, உடனே டாக்டர் போகிறாங்க, அதுக்கு மாத்திரை ஆரம்பிச்சிடுறாங்க, லிவோ தைராக்சின் மாத்திரை கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி லைஃப் டைம் மாத்திரையை போட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்போ எப்படி அதை குறைக்கிறதுன்னு பார்ப்போம். தைராய்டு ப்ராப்ளம் வந்து அந்த பார்டர் லைனில் வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிற டெக்னிக்கை 1 வாரம் பண்ணால் போதும். ஒன்லி 7 days பண்ணிங்கன்னா அப்புறம் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், தைராய்டு இருக்கவே இருக்காது பார்டர் லைனுக்கு. ஒரு 10 வருஷம் நீங்கள் மாத்திரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிவோ தைராக்சின் மாத்திரை 10 வருஷம் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு 3 மாதம் 3 months இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிற டெக்னிக் இப்போ தான் ஷார்ட் டைமாக இருக்குது, ஒரு ஸ்மால் டெக்னிக் கொடுக்குறவங்களுக்கு. இது போக கொஞ்சம் யோகா டெக்னிக்லாம் இருக்குது. யோகாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா யோகா டெக்னிக், அதாவது பிரிட்ஜ் போஸ்ட் பண்ணலாம். இந்த சின் லாக் பண்ணிக்கிட்டு பிரிட்ஜ் போஸ்ட் பண்ணுறது, அதாவது செதுபந்தானாசனா, சர்வாங்காசனா, ஹலாசனா, கேமல் போஸ்ட் நிறையா இருக்குது அதில். அது போக ப்ரீத்திங் நிறையா இருக்குது. டாக் ப்ரீத்திங், நாக்கை தொங்க விட்டுட்டு இப்போ பண்ணுற டாக் ப்ரீத்திங், லயன் ப்ரீத்திங், அப்புறம் கேமலில் வர ப்ரீத்திங் நிறைய பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. இது போக கொஞ்சம் டயட் பிளான்லாம் கொடுப்போம். இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 3.5 மாதத்தில் நீ ரெக்கவர் ஆகிடலாம். 10 வருஷம் மாத்திரை போடுறவங்க நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் மெடிசனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் டைம் மாத்திரை போடுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா சுகர், டயபெட்டிக் பார்த்தா டைப் டயபெட்டிக், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷனுக்கு, தைராய்டு ப்ராப்ளம், இது 3க்கு எடுத்துட்டிங்கன்னா மாத்திரை ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் டைம் போடணும். என்ன காரணம்னு கேளுங்க. இது வந்து ஒரு பிளான். இதை வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரக் மாஃபியா அப்படின்லாம் சொல்ல விரும்பலை, ஒரு பிளான் இதெல்லாம். பேஷண்ட்டுக்கு இந்த நோய் குணமாகக்கூடாது, இல்லை தெரிஞ்சுங்க. சுகர் இருக்கு அவருக்கு, குணமாகக்கூடாது, பேஷண்ட் சாகவும் கூடாது, ஆனால் மாத்திரை மட்டும் விற்றுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த பிளான்லாம். ஸோ அதில் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. நீங்கள் அதில் முதல்ல சுகர் மட்டும் இருந்துச்சு, அப்புறம் அந்த பிபி வந்து சேர்ந்துச்சு, இப்போ இது வந்து சேர்ந்துருச்சு. இப்போ ஹைப்பர் தைராய்டிசம். இதுக்கு மாத்திரை போட்டால் லைஃப் டைம் போகிற மாதிரி இருக்கும்.
அது என்ன பண்ணுங்க, 3.5 மாதம் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 3.5 மாதத்துலையே இதை விட்டு நீ வெளியே வந்துடலாம். மாத்திரை எப்படி குறைச்சிட்டே வந்துடலாம். அப்புறம் மாத்திரை கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த T3 ஹார்மோன் கரெக்டாக சுரக்கும், TSH கரெக்டாக சுரக்கும், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சிம்பிள் டெக்னிக்ஸ் தான், மருந்து இல்லை மாத்திரை இல்லை. ஸோ இப்போ ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் பார்க்கலாம். என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸ்லாம் பார்த்தா முடி கொட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம் வரும். அந்த மென்ஸ்ட்ருவல் டைம் கரெக்டாக வராது, சைக்கிள் கரெக்டாக இருக்குது, மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ் இருக்கும், டிஸார்டர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும். ரொம்ப கோவம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு வெயிட் கெயின் ஆகும். அப்புறம் ஹார்ட் பீட் அது ஒரு மாதிரியா அடிச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் இதோடைய சிம்டம்ஸு. அப்படியே உல்ட்டா ஹைப்பர் பார்த்தா நம்ம டக்குன்னு ஆள் ஒல்லியாயிடுவாங்க, அப்புறம் படன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லை. ஸோ இது ரெண்டையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த த்ரோட் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த கிளாண்ட் இருக்குது, இந்த தைராய்டு கிளாண்ட். இப்போது ஒரு சின்ன டெக்னிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே அதில் காமிக்க முடியாது இந்த கிளாஸில். இது பார்டர் லைனில் உள்ளவங்க இதை நீ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்தில் நீங்கள் எல்லாம் ரெக்கவர் ஆகிடலாம். மருந்து மாத்திரை வேண்டாம். ஓகே, 10 வருஷம் மாத்திரை போகிறது வேறு இருக்குது, அதை அப்புறம் பார்ப்போம். இதை பாருங்கள். இப்போ இந்த சின்ன லாக் பண்ணிக்கணும். இது பேர் ஜலந்தர பந்தான்னு சொல்லுவோம் நம்ம யோகாவில். லாக் பண்ணிவிட்டு ஒரு சவுண்ட் கொடுக்கணும். ஓம் சவுண்டில் கடைசி வர கொடுத்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும், T3 T4 ரெகுலேட் ஆகும் அப்படியே. ஓகே, பார்க்கலாமா? இங்கே பாருங்க, காமிக்கிறேன். இது டெய்லி பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு, அதுலேருந்து நீ வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு டெக்னிக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஆ ஊ யும் 3 சவுண்ட் இருக்குது. ஆ சவுண்டுக்கு கழுத்தை லெஃப்ட் ரைட் திருப்பணும். இங்கே பாருங்கள், அதுக்கு சூன்ய முத்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்தை ஆ சொல்லும் போது இன்ஹேல் ஆ, ஒரு 5 டைம் பண்ணுங்க, 5 டைம்ஸ். அப்புறம் ஊவுக்கு ஊ, இந்த மாதிரி தலையை லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இம் சவுண்டு அப்போ காமிச்ச மாதிரி மூச்சு இழுத்துக்கணும். இழுத்துட்டு சிம்பிள் டெக்னிக். இது பேர் சவுண்ட் தெராப்பி, அதாவது சவுண்ட் ஹீலிங். இந்த ஓம்ங்கிற அந்த ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் தெராப்பி. இது ரெகுலராக பண்ணிங்கன்னா இட் வில் ப்ரிவென்ட். உங்கள் ஃபேமிலி யாருக்கா அம்மா அப்பா இருந்துச்சுன்னா நீ வீட்டில் எப்போயும் ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் நீங்கள் பாதுகாத்துக்க முடியும், வந்தாலும் குணப்படுத்த முடியும். இப்போ நம்ம பண்ண போகிற அந்த ப்ரீத்திங் டெக்னிக் பேர் டாக் ப்ரீத்திங். யாரோடைய ஃபேமிலியில், அதாவது இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரிமாங்கள்ல ஜெனட்டிக்காக அந்த ஜீனில் இருக்கோ இந்த தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போவோ உங்கள் அம்மாவுக்கு இருக்கலாம், இல்லை பாட்டிக்கு இருக்கலாம், இல்லை அப்பாவோடைய தங்கச்சி அத்தைக்கு இருக்கலாம், இல்லை அம்மாவோட சிஸ்டர்ஸு பெரியம்மா சின்னம்மா யாருக்கு இருந்தாலும் அந்த ஜீனில் உள்ளவங்க இதை டெய்லி பண்ணிங்கன்னா வராமல் பாதுகாக்க முடியும். இட் வில் ப்ரிவென்ட். அது பேர் டாக் ப்ரீத்திங். இந்த டாக் ப்ரீத்திங் தைராய்டுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. கொரோனா டயத்தில் இது ஒரு ப்ரூவன் டெக்னிக்காக இருந்துச்சு. அப்போ வைரஸ் இங்கே நிற்காது, வைரஸ் தங்காது, வெளியே வந்துடும் வைரஸ். அதே மாதிரி யாருக்கெல்லாம் சோர் த்ரோட் இருக்கோ, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கோ, எச்சி முழுங்க கஷ்டமாக இருக்கோ, த்ரோட்டில் புண் இருந்தாலும் சரி, இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் த்ரோட் ரொம்ப சாஃப்டாக நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுடைய பாடியோட ஷேப்பே பார்த்தா டாக் மாதிரி இருக்கும். அப்போ நாக்கை தொங்க போட்டு அந்த ப்ரீத்திங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கையை வச்சுக்கோங்க, இப்படி கையை உள்பக்கம் வச்சுக்கணும். வச்சு அப்படியே நம்மளுடைய
ஸ்பைனை அப்படியே பெண்ட் பண்ணி தலையை மேலே தூக்கணும். இப்போ நாக்கை தொங்க போடணும். இதுதான் டாக் பிரீத்திங். ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி இஷ்யூவில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்க ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த நெக் மூமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஊயும் அது பண்ணுங்க. அப்புறம் இம் சாண்டிங் ஜலந்தர பந்தால பண்ணுங்க. 3வது டாக் பிரீத்திங் பண்ணுங்க. அப்புறம் இதுக்கு வந்து வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளாக 2 பாயிண்ட் சொல்லி தரேன் பாருங்க. இங்கே தான் நம்ம கிளாண்ட் இருக்கு, திராய்டு கிளாண்ட். இதை ஒட்டி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 2 விரலை வச்சுட்டு இப்படி ஒரு 3 டைம் இப்படி பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த காது மடல் கீழே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்கேருந்து 3 விரல் வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே மேலே கீழே பண்ணுங்க. இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸ், வர்மா பாயிண்ட்ஸு. இதெல்லாம் ரெகுலராக பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு அதோடைய சிம்டம்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது நிறைய டயட் பிளான்லாம் இருக்குது, யோகா டெக்னிக்லாம் இருக்குது. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.